2025 ஒரு பீஸ்ட்டை தான் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம டியூக் 390 தான். இதுக்கான ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ, ப்ரோ அண்ட் கான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூக் 390 இது நிறைய பசங்களோட ஒரு ட்ரீம் பைக்காகவே இருக்கும். இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 398.63 சிசி, 45 3 bhp 8500 rpmலையும் 39 nm டார்க்கை 6500 rpmலையும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம். இதோடைய ப்ரோலேருந்தே ஆரம்பித்தா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதோடைய பர்ஃபார்மன்ஸ் தான் டியூக் ஈக்குவல் டு ரேஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே இது வரைக்கும் ட்ரீமாக இருக்கிற இந்த ஒரு வண்டி தான் டியூக் 390. இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இதோடைய டாப் எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180க்கு மேலே தாராளமாக போக முடியும். கேடிஎம் ஏர்லைன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியும் பட்டிருப்பீங்க, அதெல்லாம் உண்மைதான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய பவரு, அதோடைய இனிஷியல் டார்க்கு, அதோடைய பூஸ்டப் எல்லாமே இப்போ வந்த புது மாடலில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பழைய செட்டப் வேற, இப்போ இன்ஜினில் செட்டப் டோட்டலாக சேஞ்சஸ் வேறன்றனால உங்களுக்கு பவர் சேஞ்சஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு அந்த பழைய அந்த ஒரு பயப்படுற மாதிரி பவர் இப்போ கிடையாது. இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியராக கொடுத்துருக்காங்க. ஆனால் டாப் எண்ட் என்னவோ 180க்கு மேலே தாராளமாக போக முடியுது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லிட்டர் பெட்ரோல் கெப்பாசிட்டி, அதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 168.3 kg வருது. அவங்களுடைய கர்வ் வெயிட் சொல்கிறாங்க. நீங்கள் ஆக்சசரிஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 170-175 kg கிட்ட வந்துடும். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. கொஞ்சம் ஷார்ட் ரைடாக இருக்கிறீங்கன்னா போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 183 mm, இது கண்டிப்பாக போதுமான அளவு தான். பட் பில்லியனை உட்கார வைக்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ் சைடில் வர்றப்போ அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டியூக்கில் பார்த்தீங்கன்னா புது புது கலர் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிளாக் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பிளாக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு நான் எது காட்டிட்டு இருக்கேன்னா ஆரஞ்சு தான் யூனிக். நான் டியூக்குன்னா ஆரஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஆரஞ்சு உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். பிளாக்குமே நல்லா இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் ஆகி தான் வருது. பக்காவான ஒரு மிஷின் தான் இந்த டியூக் 390. சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. வேணால் சஸ்பென்ஷன் போட்டுக்கலாம். எல்லாமே அதோடைய பில்ட் குவாலிட்டி முதற்கொண்டு எல்லாமே டாப் நச்சாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த வித காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே இன்க்ளூட் பண்ணி தான், ப்ளூடூத் ஆப்ஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,55,000 3,60,000 வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஃபர் வரும். அது மாதிரி டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன கிடைக்கலாம். வழக்கம் போல் இந்த வண்டியோட நெகட்டிவ் சைடு போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இஷ்யூ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருந்த எல்லாத்தையும் காட்டிலும் இந்த வண்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க இல்லை ஸ்பேர் ஏதாச்சும் மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் மற்ற வண்டிங்களை காட்டிலும். அடுத்தது இது அவங்கவுங்களுக்கு மாறுபடும். ஆக்சுவலாக மைலேஜ் தான். ஆமாம், இதோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 22 தான் மேக்ஸிமம் சிட்டியில் கொடுக்குதுன்றாங்க. ஹைவேல போனீங்கன்னா 25, 26, மேக்ஸிமம் 28 வரையும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி 390 ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஒரு 390 சிசி வாங்குறோம், பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் வாங்குறோம்னா மைலேஜை பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அது இவ்வளோ தருதுன்றதை நம்ம இங்கே ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய சஸ்பென்ஷன். ஆமாம், நீங்கள் சிங்கிளாக போகிறீங்கன்னா பெரிய இஷ்யூஸ் எதுவும் இல்லை, சிட்டிலையுமே ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் பில்லியன் கூட போகிறீங்க, நான் ஆல்ரெடி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, பில்லியன் கூட போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் மோஸ்ட்லி 80% கிட்ட அடி வாங்காது. ஆனால் நீங்கள் உட்காந்து பில்லியனை கூப்பிட்டு போகிறப்போ ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது, எங்கேயாச்சும் அடி வாங்குமோ, ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இது வரைக்கும் எதுவும் ஆகலை, இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருக்குது பில்லியனை கூப்பிட்டு போகிறப்போ. அடுத்து சில பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, இதை நான் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ண முடியுமா? எல்லாத்துக்கும் வாங்கிட்டேன், ஃபேமிலிக்கு இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எந்த வெஹிக்கிளுக்குமே நீங்கள் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணால் ஃபேமிலியை உட்காந்து கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். இந்த வண்டியிலுமே அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சு கஷ்டப்பட்டு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியும். ஏன்னா R15லேயே ஃபேமிலியே 3 to 4 மெம்பர்ஸ்லாம் உட்காந்து தான் போகிறாங்க. ஸோ அது பெரிய இஷ்யூஸ் கிடையாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நிறையா பேர் நம்ம நியர்பை சர்வீஸ் சென்டர் இல்லை, நான் லாங்கில் தான் இருக்குது, ஸோ இது மாதிரி இடத்துல நான் வாங்கி சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது அவங்கவுங்க ப்ரெஃபரன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் யார் சர்வீஸ் சென்டர் நல்லா பண்ணுறாங்களோ, அட்லீஸ்ட் உங்கள் பைக் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த சர்வீஸ் சென்டர் நல்லா பண்ணுறதா இருந்தால் ஓகே. இல்லை லாங்குக்கு போகிறேன், நான் லாங் எடுத்துன்னு போய் கொடுத்தா சர்வீஸ் அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது.
அட்லீஸ்ட் எப்பயாச்சும் ஒரு டைமாவது போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாங்கு போய் அவன் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணலை, இல்லை பக்கத்தில் இருக்கிறவனும் ஒழுங்காக பண்ணலைன்னா அது என்ன குறைன்னு தெரியல. கேடிஎம்ல சில இடத்துல இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, சரியாக சர்வீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிராஃபிக்கில் தான் அதிகமாக ஓட்ட போகிறேன், சிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஹீட்டு வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்ஜினு, நீங்கள் வந்து டிராஃபிக் பை டிராஃபிக், நம்ம சென்னையிலலாம் நீங்கள் டிராஃபிக்கில் நின்னீங்கன்னா அதோடைய ஹீட்டு நல்லா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஹீட்டு நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடல, நான் இப்போ சாக்ஸ் தான் போடுறீங்க அப்படின்னா அந்த ஹீட் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் காலில். இதோடைய ஹெட்லைட் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஸ்டைலுமே நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே நான் கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வண்டியை வாங்கலாமா சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.